கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். சோம்பன் பான பிதாவே, இந்த வார்த்தைகள் நீர் ஆசீர்வதி, போதிக்க எனக்கு கிருபை தாரும், கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகள். ரெண்டாவது, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகள். சொல்லுங்க. மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகள், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகள். மூன்றாவது, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துதல். ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்து. சரி, இந்த ஒரு வசனத்தில் இந்த 3 கருத்துக்களை பார்ப்போம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே போதியாமல். மனுஷ ஞானம் போதிக்கிறது ஒரு பள்ளியிலே, ஒரு கல்லூரியிலே அவர்களுக்கு மனுஷ ஞானம். திருச்சபையில் வரும்போது பவுல் சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. அப்போ தேவ ஞானம் போதிக்கிற வார்த்தைகள் என்பது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. 2 விதமான ஆவிகள் உண்டு. மனுஷ ஞானம் ஒன்று, பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தைகள் இன்னொன்று. மனுஷ ஞானம் அல்லது மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய போதனை, டீச்சிங்ஸ் ஆஃப் மென், டீச்சிங்ஸ் ஆஃப் ஹோலி கோஸ்ட். மனுஷ ஞானம் வேற, பரிசுத்த ஆவியினுடைய ஞானம் வேற. அப்ப பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டுமானால் நம்முடைய மனதை, ஆண்டவரே நீர் என்னுடைய மனதை தேவ ஆவியினால் நிரப்பும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளை மாத்திரம் நாம் உள்வாங்கி கொண்டு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்துகிற ஒரு சிந்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு அல்ல சொல்லுமா? ரைட். 3ஆம் அதிகாரம் 16. நீங்கள் யார்? தேவனுடைய. இப்ப நாம் இந்த இடம் பேர் கூடுகிறதற்கு, இந்த இடத்துக்கு பேர் தேவ ஆலயம் என்று சொல்லுகிறோம். சபை வளாகத்திற்கு தேவ ஆலயம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பவுல் எழுதுகிறார், தேவ ஆலயம் யார்? நான் அந்த ஆலயம், நான் தான் ஆலயம். ஏன்? தேவனுடைய ஆவி உங்களில். நான் எப்படி தேவ ஆலயமாக மாறுகிறேன்? தேவ ஆவி என்னிலே வாசம் பண்ணு. 2வது வார்த்தை, தேவ ஆவி என்னில் வாசம் பண்ணுகிறார். அப்ப தேவ ஆவி வாசம் பண்ணும்போது தான் தேவ ஆவி போதிக்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே போகும். தேவ ஆவி வாசம் பண்ணும்போது தேவ ஆவி போதிக்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே போகும், நாம் கேட்க முடியும். தேவ ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளே போகும். வார்த்தை என்பது என்னவென்றால், வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. Word has a life. வார்த்தையில் என்ன இருக்குது? உயிர் இருக்கு. Word has a life. இன்று இல்லாவிட்டால் 3 நாளுக்குள்ளாக அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். Word is a seed. வார்த்தை என்பது விதை. எனவே நாம் வாயிலிருந்து சொல் புறப்படுகிறதுக்கு முன்பதாக
யோசித்து அதை புறப்படச் செய்ய வேண்டும். வேகமாக சிந்தனை செய்யாமல் வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது. ஏனென்றால் தேவ ஆவியினுடைய வார்த்தைகள் என்ன செய்யும்? முளைப்பிக்க ஆரம்பிக்கும். அது it will sprout out. It will have growth. It has a life. It will grow. தேவ வார்த்தைக்கு உயிர் உண்டு. தேவ வார்த்தை முளைக்கும். தேவ வார்த்தை வளரும். எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, தேவ ஆவியினாலே. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தேவ ஆவியினாலே நிறைந்தவர்களாக, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா சொல்லுமா, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே அது எனக்குள்ளாக வளரட்டும், நான் வளரட்டும், நான் ஆவிக்குரியவனாக வளரட்டும். அப்போ முற்றிலுமாக ஒரு மாற்றம் இருக்கும். The Spirit of God dwelleth in me. ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நான் இந்த பில்டிங் கட்டிடத்துக்குள்ள வருகிறேன். இதற்கு பெயர் உலகத்திலே சூட்டப்பட்டது தேவாலயம் என்று. ஆனால் இந்த தேவாலயம் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த கட்டிடத்துக்குள்ளாக வருகிற நான் தான் தேவாலயம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தேவாலயத்தில் யார் வாசம் பண்ணுகிறது? தேவாவி. அதான் சொல்றேன், ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தேவாவி உள்ளே வாசம் பண்ணும் பொழுது மாம்சத்துக்குரிய அந்த பெருமை, அந்த மேட்டிமை, அந்த அலங்காரம், வெளிப்பிரகாரமாக எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படி என்று இருக்கவே மாட்டோம். தேவாவியானவரே எனக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிறீர், என்னிலே நீர் இருக்கிறீர். எனவே நான் தேவனுடைய ஆலயம். ஆலயம் என்று சொன்னால் என்னது? தேவன் வசிக்கிற இடம், தேவன் வாழுகிற இடம். One who, if any man defile the temple of God, தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பவன், அவனை தேவன் கெடுப்பார். Him shall God destroy. ஒன்று தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பவன். தேவ ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கெடுக்கிறது அல்ல, அவன் விட்டுருவார். கெடுக்கிறது யாருக்கு வேலை? பிசாசுடைய வேலை தான். ஆனா அங்க போட்டிருக்கிறது him shall God destroy அப்படின்னா கர்த்தரே அவன் அழிவுக்கு விட்டுட்டார்னு அர்த்தம். கர்த்தர் அழிவுக்கு விட்டுட்டார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடிங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள். அப்போ ரெண்டு விதமான நரி, 2 types of foxes. சபை துளிர் விடும்போது, பிஞ்சுகள் விடும்போது, திராட்சை தோட்டம் விசுவாசிகள் வளரும் போது, பிஞ்சுகளாக வரும்போது 2 விதமான நரி இருக்கும். திராட்சை தோட்டத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக சபையை, ஒரு திராட்சை தோட்டம் என்றா ஒன்று வெளியிருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு போற ஒரு நரி. இன்னொரு நரி எங்க இருக்குமா? திராட்சை தோட்டத்துக்குள்ளே குழி தோண்டி பதுங்கி உட்காந்து. அப்ப திராட்சை தோட்டத்துக்குள்ளே குழி தோண்டி பதுங்கி படுத்துட்டு இருக்கோம். தோட்டக்காரன் வருவான், பார்த்தா தெரியாது. தோட்டக்காரனுக்கு நரி வந்து போனது தெரியாது. ஆனா பிஞ்செல்லாம் காஞ்சி கொட்டும், இலையெல்லாம் வதங்கும். ஏன்னு கேட்டா அந்த நரி கடிக்குது. வேற கடிக்கிற நரி. தேவாலயத்தை கெடுத்தல், சபையை கெடுத்தல், விசுவாசிகளை கெடுத்தல், வாலிபர்களை கெடுத்தல், வாலிப பிள்ளைகளை கெடுத்தல், சகோதரிகளை கெடுத்தல். எப்படி கடிக்கிறது? வேற கடிச்சிட்டு பார்த்தா சபையை பார்த்தா தெரியும், ட்ரையா இருக்குது. என்ன, ஒரு ஆவியில உற்சாகம் இல்லையே, ஒரு ஜெபம் இல்லையே, வேத வசத்தினுடைய ஒரு பிரகாசம் இல்லையே. இப்ப நாம இந்த காலையில் என்ன செய்யணும்? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா?
நம்ம நல்லவர்கள் தான், நம்ம எல்லாரும் நல்லவர்கள். நாம் வரும்போது கெட்டவர்களாக நாம் வரவில்லை. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே சாந்தமாக வருகிற ஒரு ஆட்டுக்குட்டிகள், சிறு திராட்சை செடிகள், சபையிலே நற்குல கனிகளை தருகிற திராட்சை செடிகளாக கர்த்தர் நம்ம நட்டிருக்கிறார். ஆனால் கசப்பான பழங்களை அது எனக்கு தந்தது. நற்குல செடிகளாக நடுகிறார், கசப்பான பழங்களாக மாறுகிறது. ஏன்? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன். அப்ப தேவ ஆலயம் என்பது நாம். இரண்டாவது, நாம் இருக்கிற சபை. எப்ப பிசாசு எப்படி வருவான்னு, நம்ம எல்லாரும் நல்லவர்கள் தான். ஒரு காலத்தில் நல்லவர்களாக தான் இருக்கிறோம், நல்லவர்கள் தான் இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம். ஆனா பிசாசுக்கு இடம் கொடாமல் விழிப்புணர்வுகளாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எந்த முகாந்தரத்தை முன்னிட்டும் என்னை அறியாமல் பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. என்னை அறியாமல் பிசாசு எனக்குள்ள வரக்கூடாது, என்னை கெடுக்க கூடாது. நான் தேவாலயம். குழி நரியோ சிறு நரியோ எனக்குள்ளே வந்து விடக்கூடாது. நான் என்னை கெடுக்க கூடாது, என் சிந்தையை கெடுக்க கூடாது, என் இருதயத்தை கெடுக்க கூடாது, என் சபையை கெடுக்க கூடாது. அதற்கு பிசாசு என்னை பயன்படுத்தக்கூடாது. ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக. உலகத்திலே ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக்கடவன். என்னை வஞ்சிக்காமல் காத்தரல வேண்டும். என்னை நான் ஏமாந்து போயிடக்கூடாது, நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. எனக்கு தெரியும் இது இப்படித்தான் என்ற முடிவுக்கு வந்து நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு அசைவாடி கொண்டிருக்க. ஆண்டவரே, நான் ஒருபோதும் ஏமாறக்கூடாது, பிசாசு என்னை ஏமாற்றக்கூடாது. நான் அறிவாளி, நான் ஞானி என்று என்னை நான் நம்பி ஏமாறக்கூடாது. எப்பொழுதும் நான் உம்மை சார்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை சார்ந்திருப்பேன். எழுதி கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவன் கெடுக்கப்படுகிறவன். ரைட். அடுத்த 18ஆம் வசனத்துக்கு, என்னை நான் வஞ்சிக்க கூடாது. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9. அப்படி 2 விதமான நடக்கை. மாம்சத்தின் படி நடக்கை, எழுதி கொள்ளுங்க. ஆவியின் படி உள்ள நடக்கை. அப்போ மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 2 type of walks, 2 type of life. Spiritual life, carnal life. Spiritual walk, carnal walk. மாம்சத்தின் படி உள்ள நடக்கை. நம்ம எல்லாருக்கும் மாம்சத்தின் படி உள்ள நடக்கை எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அதுதான் விரும்புவோம், அதுதான் செய்வோம், அதான் இயல்பு, குவைட் நேச்சர், அப்படிதான் இருப்போம். ஆனா அதுல இருந்து ஒரு படி மேல நாம் செல்ல வேண்டும். ஆவியின் படி நடக்கிறதுக்கு எனக்கு அருளை தாரும் என்று தான் கேட்க வேண்டும் கர்த்தரிடத்துல. For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமம். அப்ப 2 விதமான சிந்தை, 2 விதமான மைண்ட். ஒன்று கார்னல் மைண்ட், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் மைண்ட். நான் அதை சொல்லிட்டு வரேன். ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை. நாம் எதனால் ஆளப்பட போகிறோம், எதனால் நாம் ஈர்க்கப்பட போகிறோம், எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம், அதுதான் உங்களை டேக் ஓவர் பண்ணிடும், உங்களை எடுத்துக்கொள்ளும். அப்போ ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்னு மாம்ச சிந்தை என்ன செய்யும்? மரணத்தை கொண்டு வரும். மரணம் என்றால் என்ன? ஒன்றை விட்டு இன்னொன்று பிரிவது, அதுக்கு பேர் தான் மரணம். ஒன்றை விட்டு இன்னொன்று பிரிவது, அதுக்கு பேர் தான் மரணம். அப்ப மாம்ச சிந்தை எப்பொழுதும் என்ன உண்டாக்கிடும்? மரணத்தை உண்டாக்கிடும். எந்த மரணம்? தேவனை விட்டு பிரித்தே போயிடும், தேவ பிரசன்னத்தை விட்டு பிரித்தே போயிடும், சபையை விட்டே பிரிச்சிடும், பாஸ்டரை விட்டே பிரிச்சிடும் மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தை ஜீவனும், எல்லாருக்கும் சமாதானமா இருக்கும். தேவனோடு சமாதானம், வீட்டாரோடு சமாதானம், சபையில சமாதானம், பாசுகிட்ட சமாதானம், விசுவாசிகிட்ட சமாதானம். ஆவியின் சிந்தை நல்லா கவனிக்க வேண்டும்.
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை என்ன உண்டாகும்? ஜீவன். அடுத்து என்னது? சமாதானம், பீஸ். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம மாம்சத்தில் தான் சிந்திப்போம், ஆவியில சிந்திக்க தெரியாது. எப்படி முடியும்? அப்ப என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்குள்ளாக பேச வேண்டும். தேவ ஞானம் உலகத்துக்கு எப்படி இருக்கிறது? உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமா இருக்கு. அப்ப ஆவிக்குள்ளாக நாம் நிறைந்து சம்பாஷிக்கும் பொழுது அது மாம்ச சிந்தை எல்லாருக்கும் தெரியும். ஆவியின் சிந்தை என்ன தெரியுமா? ஆவியோடு பேசுதல். அப்ப மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாது. மாம்ச சிந்தை இல்ல, மாட்டேன், செய்ய முடியாது, இது மாம்ச சிந்தை. 8ஆம் வசனம், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு, மாம்சத்துக்குட்பட்ட தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்ப கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது, வீட்டுல போராட்டம். கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது, மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தை என்பது நமக்குள்ளாக நாமே தேவனோடு பேசுகிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், தேவ ஆவி வாசமா இருந்தால் மாம்சத்துக்குட்பட்டு இருக்க மாட்டேன். அடுத்த வார்த்தை எழுதிக்கொள்ளும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்ப கிறிஸ்தவன் அல்லன்னா இன்னொரு வார்த்தை என்னது? பிசாசினுடையவன். மாம்சத்தின்படி படைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி உள்ள பிழைப்பு என்னது? மரணம். ஆவியின்படி உள்ள பிழைப்பு என்னது? ஜீவன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். மாம்சத்துக்குரியவர்கள் கிறிஸ்துவிலே குழந்தைகள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இருக்கிறபடியால் மாம்சக்குரியவராயிருந்து மனுஷ மார்க்கம். இந்த மனுஷ மார்க்கத்தில் வித்தின் பிராக்கெட்ல போடுங்க, பொறாமை, வாக்குவாதம், பேதம். மனுஷ மார்க்கம். 1 தீமோத்தேயு 1:19-20. நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சி, விசுவாசமாகிய கப்பல். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். பவுல் சொல்றார், சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதான 2 பிரதருங்க, இமனேயும் அலெக்சாண்டர், of whom is Hymenaeus and Alexander, whom I have delivered unto Satan, that they may learn not to blaspheme. பவுலே சொல்ற, ஒரு ஊழியக்காரன் 2 சகோதரர்களை சாத்தானிடத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய பிரபோதனைகளை கேட்கிறவர்கள். அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இமனேயும் அலெக்சாண்டரையும் சாத்தான்கிட்ட கொடுத்துட்டேன். எல்லாரும் கர்த்தரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நான் சிக்ஷிக்கப்பட சொல்றார், சிக்ஷிக்கப்பட. சாத்தான்கிட்ட போட்டா சாத்தான் என்ன செய்வான்? ரட்சிக்கப்பட வைப்பானா? சிக்ஷிப்புக்குள்ளாய் நடத்துவானா? கர்த்தர் நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவார், சாத்தான் நம்மை சிக்ஷிப்புக்குள்ளாக நடத்துவான். சிக்ஷை என்றால் என்னது? அவனுடைய தண்டனைகள், ஆக்கினைகள். மாம்சத்துக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை, ஆவிக்குட்பட்டவர்களுக்கு ரட்சிப்பு. இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் சிக்ஷிக்கப்பட ஒப்பு கொடுக்க கூடாது. எழும்பி நிற்போம், கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பணியின் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.